இந்த மனித சங்கிலிக்கு உங்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு. இந்நிலையில் நீங்க வந்து நான் இங்க பாருங்க, நீங்க எல்லாரும் பிரஸ் தான். நாங்க மக்கள் பிரச்சனைக்காக அறவழியில தான் போராட்டம் பண்றோம். நாங்க ஒன்னும் வன்முறையை கையில எடுக்கல, எதுவும் செய்யல. முறைப்படி போலீஸ் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்கோம், கோர்ட்டு கிட்ட அனுமதி கேட்டுதான் நாங்க வரோம். ஆனாலும் அறவழியில போராட்டம் பண்றது கூட இந்த ஜனநாயக நாட்டுல எங்களுக்கு பெர்மிஷன் இல்லைன்றாங்க. இன்னைக்கு கோயம்பேடு முதல் கோட்டை வரைன்னு சொன்னாங்க. அதனால வழி நெடுக்க நம்ம தேமுதிக ஆளுங்க நிக்கிறாங்க. இன்னைக்கு இந்த பகுதியில எங்களுக்கு அதுக்குள்ளேயே மகளிர் அணி எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணி ஏத்திட்டு போயிட்டு இருக்காங்க. அங்க கேப்டன் நிக்கிற இடத்துல அரெஸ்ட் பண்ணி ஆச்சுன்ற தகவலும் எங்களுக்கு வந்திருக்கு. இன்னைக்கு மது ஒழிப்பு என்பது நிச்சயமாக அவசியமா இல்லையா என்பதை மக்களாகிய உங்ககிட்டயே நாங்க கேட்கிறோம். இன்னைக்கு சின்ன குழந்தை முதல் கொண்டு பெண்கள் முதல் கொண்டு ஒட்டுமொத்த தமிழகமே அழிவு பாதையில இன்னைக்கு சென்று கொண்டு இருக்கிறது. சார், இத்தனை நாள் ஏன் இந்த பிரச்சனையை கையில் எடுக்கிற, இப்ப மட்டும் ஏன் எடுக்கிறீங்க, 2014 தேர்தலுக்கா அப்படின்னு எதிர்கட்சி ட்விஸ்ட் பண்றாங்க. நிச்சயமா கிடையாது. இன்னைக்கு சசி பெருமாள் அப்படிங்கிற ஒரு காந்தியவாதி இன்னைக்கு மது பிரச்சனைக்காக இன்னைக்கு போராட்ட களத்திலேயே உயிர் நீத்திருக்கிறார். அதன் பிறகு இந்த பிரச்சனை இன்னைக்கு தலையெடுக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா கட்சிகளும் இதுக்காக ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில தேமுதிகவும் இன்னைக்கு மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தை கோயம்பேடு முதல் கோட்டை வரை என்று அறிவித்தோம். அறவழியில தான் நாங்க போராட்டம் பண்றோம். ஆனா எங்களை செய்ய விடாம இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்துறாங்க. மேடம், அனுமதி மறுக்கப்பட்டு தற்போது வழக்கு உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடந்துட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க போராட்டம் அனுமதி மறுக்கப்பட்டிருக்குதுங்கிறாங்க. ஒண்ணு மட்டும் அப்ப நான் கேக்குறேன், நேத்து மதிமுக கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி சிவசேனா கட்சிக்கு மட்டும் எப்படி அனுமதி வழங்கினாங்க ஆளும் கட்சியை சேர்ந்தவங்க? அது மட்டும் நியாயமா? மேடம், இப்ப நீதிமன்றம் தான் அவங்களுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அப்படி இல்லையா? ஆளும் கட்சி கிட்ட தான் நாங்க முதல்ல கேட்டோம், அப்புறம் நீதிமன்றத்துக்கிட்ட கேட்டோம். எங்களுக்கு நிச்சயமாக எந்த ஒரு பதிலும் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஆர்ப்பாட்டம் அறிவிச்சாச்சு, எல்லாரும் கூடியாச்சு. இது வரைக்கும் நீதிமன்றமும் ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஆளுங்கட்சியும் எங்களுக்கு ஒன்னும் சொல்லலைங்கிறப்போ நாங்க என்ன செய்ய முடியும்? ஏன் தேமுதிக மட்டும் அனுமதி மறுக்கிறாங்க என்பது எங்களுக்கு தெரியல. இதே தேமுதிக அனுமதி மறக்கிறாங்களே, நேத்து சிவசேனாக்கு மட்டும் எப்படி அனுமதி தந்தாங்க? அவங்கள கேட்டா அறவழியில, நாங்க மட்டும் என்ன வன்முறையா தூண்டி இருக்கோம்? அறவழியில தான் நாங்களும் போராட்டம் பண்றோம். இதுல தடுக்கிறது எந்த வகையில நியாயம்? ஆனா தமிழக மக்கள் இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நிச்சயமாக இந்த ஹிட்லர் ஆட்சிக்கு இன்னைக்கு ஜனநாயக ரீதிக்கு அப்பாற்பட்டு நடக்கும் இந்த அராஜக ஆட்சிக்கு தமிழக மக்கள் நிச்சயம் முற்றுப்புள்ளி வைப்பாங்க. ஒரு மாபெரும் ஒரு மாற்றத்தை 2016 தமிழகத்துல எல்லாரும் பார்க்க தான் போறீங்க என்பதற்கான துவக்கம் தான் இந்த நாள் என்பதை இந்த நேரத்தில் உங்க எல்லோருக்குமே நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு மது விலக்கு என்பது எவ்வளவு முக்கியம் என்பது பத்திரிகை நேத்து கேப்டனே சொன்னாங்க. பத்திரிகையாளர்களை நீங்க சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு சமூக பிரச்சனை, இது ஒன்னும் அரசியல் பிரச்சனை கிடையாது. நிச்சயமாக ஒரு சமூக பிரச்சனை. இன்னைக்கு ஒட்டுமொத்த பெண்களும் மாணவர்களும் இன்னைக்கு பெரியவங்க முதல் கொண்டு எல்லாம் இன்னைக்கு களத்துல இறங்கி போராடுறாங்கன்னா இன்னைக்கு மதுவால பாதிக்கப்படாத குடும்பமே தமிழ்நாட்டுல கிடையாது என்ற நிலைமை இன்னைக்கு உருவாயிருச்சு. முன்ன 3000 கோடி வருமானம் வந்துச்சு, இன்னைக்கு 30,000 கோடி வருமானம். முன்ன சில லட்சம் பேர் குடிச்சாங்க, இன்னைக்கு பல லட்சம் பேர் குடிக்கிற நிலைமை ஆயிருச்சு. இன்னைக்கு நீண்ட தூரம் இப்படி மனித சங்கிலி நடத்துறதுனால போக்குவரத்து இடையூறு, இந்த சென்னை போக்குவரத்து இடையூறே இல்ல, கோர்ட் சொல்லிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இன்னைக்கு நாங்க நடு ரோட்ல போய் நின்னா போக்குவரத்து தடை. நாங்க எல்லாருமே பாதையில தான் நிக்கிறோம். எங்கேயாவது தேமுதிகவால ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்துச்சு என்று யாராவது ஒரு சின்ன உதாரணம் காமிங்களை பார்ப்போம். அறவழியில நடத்துறது கூட இங்க நியாயம் இல்லைன்றப்ப நாங்க என்ன செய்ய முடியும்? இன்னைக்கு கேப்டன் அங்க அரெஸ்ட் பண்ணி ஏத்திருக்காங்க, இங்க எங்க மகளிர் அணி எல்லாருமே அரெஸ்ட் பண்ணி ஏத்திருக்காங்க. ஆனா நிச்சயமாக இதை தேமுதிக விடாது. உங்க மக்களும் நிச்சயமாக எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. நேத்து மாணவர்கள் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளை இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி கொண்டு போய் இறக்குறாங்க. யாருமே ஜனநாயக ரீதியா கூட போராட்டம் செய்யக்கூடாது என்ற நிலைமை இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குதுன்னா என்ன? இன்னைக்கு ஒட்டுமொத்த போலீஸும் ஒவ்வொரு டாஸ்மாக் கடைக்கு தான் பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே ஒழிய மக்களுக்கு இன்னைக்கு எங்கேயும் பாதுகாப்பு கொடுக்காத ஒரு நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. இதை விட ஒரு வெட்கக்கேடு என்ன இருக்கிறது தமிழ்நாட்டில்? சிந்திச்சு பார்க்கணும் எல்லாருமே. இது ஒரு சமூக பிரச்சனை, இது அரசியல் கிடையாது, ஓட்டுக்காக கிடையாது. இந்த நிலைமை மாறி தமிழ்நாடு இன்னைக்கு வளர்ச்சி பாதையில நிச்சயமாக குடியே இல்லாத ஒரு நிலைமையை உருவாக்கும் வரை தேமுதிக இந்த பணியிலிருந்து ஓயாது என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பயப்பட மாட்டோம். அரெஸ்ட் பண்றதுக்கெல்லாம் பயப்படுற கட்சி தேமுதிக கிடையாது என்பதை உறுதியாக இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.